Namaste student. Today we are going to see a topic about chapter 7. Kya Nirash Hua Jaye from the book of Vasant 8th standard second language. Student last session la page number 37 la ஒரு 2 line வரைக்கும் பார்த்து முடிச்சோம். I hope இந்த lesson நல்லா ரீட் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனுடைய கண்டினியூட்டியை இன்னைக்கு உள்ள செஷனில் பார்ப்போம். இதோடு இந்த லெசன் ஃபினிஷ் ஆகுது. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. ஐ வில் ரீட் த पैराग्राफ. रात के कोई 10 बजे हो गए. बस में यात्री मीन्स ट्रैवलर्स. கபரா மீன்ஸ் ரொம்ப கலவரப்பட்டு பயந்து உட்கார்ந்துருக்கிறது. ஓகேங்களா? கபரா கயே कंडक्टर उतर गया और एक साइकिल लेकर चलता बना. लोगों को संदेह मीन्स डाउट हो गया कि हमें धोखा मीन्स चीट பண்ணுறது ஏமாத்துறது. धोखा दिया जा रहा है. बस में बैठे लोगों ने तरह की बातों शुरू मीन्स स्टार्ट பண்ணுறது. ஓகேங்களா? बातों शुरू कर दी. I will be 10 o'clock in the night. Passenger in the bus panicked. The conductor got down and started walking with a bicycle. People suspected with that we were being cheated. People sitting in the bus started talking different things. இரவு 10 மணி இருக்கும். பேருந்தில் இருந்த பயணிகள் பீதி அடைந்தனர். நடத்துனர் கீழே இறங்கி சைக்கிளுடன் நடக்க ஆரம்பித்தார். நாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் என்று மக்கள் சந்தேகித்தனர். பேருந்தில் அமர்ந்திருந்தவர்கள் வெவ்வேறு விஷயங்களை பேச ஆரம்பித்ததாக எழுத்தாளர் கூறுகிறார். किसी ने कहा यहाँ टकती होती है. 2 दिन पहले इसी तरह एक बस को लुटा गया था. परिवार मीन्स फैमिली सहित अकेले माइम ही था. பச்சும் பானி சில்லா ரஹே தே. குழந்தைங்கள்லாம் வாட்டர்னு கத்திட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பானைக்கா கஹீம் டிக்கானா மீன்ஸ் வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் அந்த இடத்துல தண்ணி எங்கேயுமே இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நாத்தா உப்பர் சே ஆத்மியும் கா எல்லா மக்களும், அதாவது ஜென்ஸ் ஃபுல்லாக, ஆண்கள் ஃபுல்லாக டர் சமா கயாத்தா பயத்தோடு இருந்ததா குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், somebody said there is robbery here. 2 days ago a bus was robbed. I was only one with the family. The children was screaming water. There was no place for water. The fear of the man was overcome from above. யாரோ இங்கே இருக்கிறார்கள் என்றும் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பஸ் கொள்ளையடிக்கப்பட்டது என்றும் நான் குடும்பத்துடன் மட்டுமே இருந்தேன். குழந்தைகள் தண்ணீரை கேட்டு கத்திக்கொண்டு இருந்தார்கள். தண்ணீருக்கு இங்கு இடமே இல்லை. ஆண்களின் பயம் மேலே எழுந்து கொண்டு இருப்பதா, இன்னும் பயம் அதிகரித்து கொண்டு இருப்பதாக எழுத்தாளர் கூறுகிறார். குச் நௌஜ்வானோ அதாவது யூத் அப்படின்னு சொல்லுவாங்க, இளைஞர்களை குறிப்பிட்டிருக்காங்க. டிரைவருக்கோ பஹட்கர் டிரைவர் அதாவது ஓட்டுநரை பிடிச்சிக்கிறாங்க. மார்னே பீட்னே அடிக்கிறாங்க. ஓகே, கா ஹிசாப் பனாயா டிரைவர் கே சேகரை அவருடைய முகத்தில் பர் ஹவாயியா உட்னேலக ஒரு காற்று அவர் முகத்தில் வீசுறதா சொல்கிறாங்க. லோகோம் நீ உசே பகட் லியா வக் படே காதர் டன்ட் சே மேரே और देखने लगा और बोलो हम लोग बस का कोई उपाय कर रहे हैं बचाइए. அதாவது கத்த ஆரம்பிக்கிறாங்க, எங்களை காப்பாற்றுங்கள். ஏ லோக் மாறேங்க இவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்றும் கூச்சலிட்டதாக ஆத்தர் கூறுகிறார். இதனுடைய டிரான்ஸ்லேஷனை நம்ம இப்போ பார்த்துருவோம். அதாவது some youth reported the driver being caught and beaten. Winds started blowing on the driver's face. People caught him. He started looking at me in a very difficult manner and said, we are taking any measure of the bus. Save these people will kill. அதாவது சில இளைஞர்கள் டிரைவர் பிடித்து தாக்கப்பட்டதாக தெரிவித்தனர். ஓட்டுநரின் முகத்தில் காற்று வீச தொடங்கியது. மக்கள் அவர்களை பிடித்து கொண்டனர். அவர் என்னை மிகவும் கடினமான முறையில் பார்க்க தொடங்கினார். நாங்கள் பஸ்ஸின் எந்த அளவை எடுத்துக்கொள்கிறோம் என்பதையும் காப்பாற்றுங்கள், இந்த மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று கூச்சலிட்டதாக எழுத்தாளர் கூறுகிறார். डर तो मेरे मन में तदा
पर उसकी காதர் முத்ரா மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேர்டு கண்டிஷன், அப்படி பயந்த நிலையில் இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. टर्न द नेक्स्ट पेज नंबर 38. देखकर मैम ने यात्रियों को समझा कि मारना ठीक नहीं है, परंतु यात्री इतना घबरा गया कि मेरी बात सुनने को तैयार नहीं हुए. कहने लोगों इसकी बातों में मत आइए, धोखा दे रहा है. कंडक्टर को पहले की टाकुओं के यहाँ बेच दिया है. டாக்கோ மீன்ஸ் கொள்ளைக்காரர்கள். ஓகேவா, கண்டக்டர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கொள்ளைக்காரர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டதா சொல்லியிருக்காங்க. Fear was on my mind, but seeing his conductor poster, I explained to the passenger that is not right to kill, but the passenger were so nervous that they were not ready to listen to me. He started saying, don't get to it, it is cheating. The conductor has already been sent to the bandits. பயம் என் மனதில் இருந்தது. ஆனால் அவரது கண்டக்டர் தோரணையை பார்த்து பயணிகளுக்கு கொலை செய்வது சரியல்ல என்று விளக்கினேன். ஆனால் பயணிகள் மிகவும் பதட்டம் அடைந்தனர். அவர்கள் நான் சொல்வதை கேட்க தயாராக இல்லை. அவர் அதில் இறங்க வேண்டாம், அது மோசடி. நடத்துனர் ஏற்கனவே கொள்ளைக்காரர்களால் அங்கு அனுப்பப்பட்டார் என்பதையும் அவர்களுக்கு தெரிவித்ததாக எழுத்தாளர் கூறுகிறார். मैं भी बहुत भयभीत था, पर ड्राइवर को किसी तरह मार पीट से बचाया. 2 घंटे बीत गए. मेरे बच्चों भोजन और पानी के लिए வியாக்குல் மீன்ஸ் ரொம்ப கவலையாக அப்செட்டாக இருந்தாங்க. தண்ணியும் கிடைக்கல, சாப்பாடும் கிடைக்கல, அதனால் ரொம்ப கவலையாக இருந்ததா சொல்கிறாங்க. தே மேரி और पत्नी की हालत बुरी थी. अदावदु I was also very scared, but somehow saved the driver from beating. 1.5-2 hours passed. My children were anxious for food and water. My and wife condition was bad. நான் மிகவும் பயந்தேன். ஆனால் எப்படியாவது டிரைவரை அடிப்பதிலிருந்து காப்பாற்றினேன். 1.5-2 மணி நேரம் கடந்துவிட்டது. என் குழந்தைகள் உணவுக்கு மற்றும் தண்ணீருக்காக ஆர்வமாக இருந்தனர். என் மனைவி நிலை மிகவும் மோசமாக இருந்ததாக கூறுகிறார். लोगों ने ड्राइवर को मारा तो नहीं, पर उसे बस से उतारकर एक जगह घेर कर रखा. कोई भी दुर्घटना अதாவது बैड इंसिडेंट சொல்லுவோம் இல்லையே, होती है तो पहले ड्राइवर को समाप्त कर देने उन्हें उचित जान पड़ा. मेरी गिड़गिड़ाने का कोई विशेष असर नहीं पड़ा. அதாவது people did not hit the driver, but he took him off the bus and surrounded it. If any mishap occurs, they thought the appropriate to finish the first drive. My pleas had no particular effect. மக்கள் டிரைவரை தாக்கவில்லை, ஆனால் அவரை பஸ்ஸில் இருந்து இறக்கி ஒரு இடத்தில் சுற்றி வளைத்தனர். ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் முதல் இயக்கத்தை முடிப்பது என்று பொருத்தமானது என்று அவர்கள் நினைத்தார்கள். எனது வேண்டுகோள் குறிப்பிட்ட பலனை தரவில்லை என்பதை எழுத்தாளர் குறிப்பிட்டதாக கூறுகிறார். इसी समय क्या देखता हूँ कि एक गाली बस चली आ रही है और इस पर हमारा बस कंडक्टर भी बैठ हुआ है. उसने आते ही कहा, अड्डे से नई बस लाया हूँ, इस बस पर बैठिए, वह बस चलने लायक नहीं है. अदावदु what I see at the same time is that an empty bus is coming and our bus conductor is also sitting on it. As soon as he came, he said, I have brought a new bus from the base. Sit on this bus. It is not fit to drive. அதே நேரத்தில் நான் பார்ப்பது ஒரு வெற்று பஸ் வருகிறது. எங்கள் பஸ் நடத்துனரும் அதில் அமர்ந்திருக்கிறார். அவர் வந்தவுடனே நான் ஒரு புதிய பேருந்தை அடிவாரத்தில் இருந்து கொண்டு வந்துள்ளேன். இந்த பேருந்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். வாகனம் ஓட்டுவது, அதாவது பழைய பஸ், ஓகேவா, வாகனம் ஓட்டுவது பொருந்தாது என்று கூறினார்.
फिर मेरे पास एक लौटे में पानी और थोड़ा दूध लेकर आया और बोला, पंडित जी, बच्चों का रोने मुझसे देखा नहीं गया, वही दूध मिल गया, थोड़ा लेता आया. அதாவது then I came to me with a lot of water and some milk and said, Pandit ji, I would not see the cry of the children, got milk right there, kept on taking some. பின்னர் நிறைய தண்ணீர் மற்றும் சிறிது பாலுடன் என்னிடம் வந்து, பண்டித்ஜி, குழந்தைகளின் அழுகையை என்னால் பார்க்க முடியவில்லை, அங்கே பால் கிடைத்தது, சிலவற்றை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று கூறுவதாக எழுத்தாளர் கூறுகிறார். में फिर जान आई, सबने उसे धन्यवाद दिया, ड्राइवर से माफ़ी मांगी और 12 बजे से पहले ही सब लोगों बस अड्डे पहुंच गए. कैसे कहूँ कि मनुष्यता एकदम समाप्त हो गई, कैसे कहूँ कि लोगों में दया माया रहा ही नहीं गई. जीवन में जाने कितनी ऐसे घटनाओं हुई हैं जिन्हें मैं भूल नहीं सकता. அதாவது passenger were relieved, everyone thanked him, the driver apologized and everyone reached the bus station before 12 o'clock. How to say that humanity is completely finished? How can I say that people have no mercy? Maya has ceased. There are so many incidents in life which I cannot forget. பயணிகள் புத்துநீர் பெற்றனர், அனைவரும் அவருக்கு நன்றி தெரிவித்தனர், டிரைவரிடம் மன்னிப்பு கேட்டார், அனைவரும் 12 மணிக்கு முன்னதாக பஸ் நிலையத்தை அடைந்தனர். மனிதநேயம் முற்றிலுமாக முடிந்தது என்று எப்படி சொல்வது? மக்களுக்கு இரக்கமில்லை என்று நான் எப்படி சொல்ல முடியும்? வாழ்க்கையில் பல சம்பவங்கள் உள்ளன, அதை என்னால் மறக்க முடியாது என்று எழுத்தாளர் குறிப்பிட்டிருக்கிறார். டக்கா, டக்கா மீன்ஸ் துரோகம், ஓகேங்களா. டக்கா பி கயா ஹூ, தோக்கா, தோக்கா மீன்ஸ் ஏமாத்தது. தோக்கா பி காயா ஹை, परंतु बहुत कम स्थलों पर विश्वासघात नाम भी चीज मिलती है. केवल उन्हें बातों का हिसाब रखे जिनमें धोखा गाया है तो जीवन கஷ்டக்கர், ஓகேங்களா. கஷ்டக்கர் மீன்ஸ் கஷ்ட தேனவால், ஒருத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது, ஓகேவா, தொந்தரவு கொடுக்கறது. கஷ்டக்கர் हो जाएगा परंतु ऐसे घटनाओं भी बहुत कम नहीं है. जब लोगों ने अकारण सहायता की है, निराश मन को ढांढूस दिया है और हिम्मत बांधताई है. அதாவது I have been doubted, cheated and eaten, but very few places get the name of trust power. Only keep track of these things in which life has become troublesome if you have been cheated, but there are also very few such incidents when people have helped without any reason. The heart of the depressed mind has been strengthened and the courage has been strengthened. நான் ஏமாற்றப்பட்டேன், சாப்பிடுவதற்கு சில பொருட்களும் அவர்களும் கொடுத்தார்கள், ஆனால் மிக சில இடங்களுக்கு நம்பிக்கையின் சக்தி பெயர் கிடைக்கிறது. அந்த விஷயங்களை மட்டுமே நாம் கண்காணிக்கிறோம், அதில் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள். வாழ்க்கை வேதனையாக இருக்கும், ஆனால் ஒவ்வொரு காரியமும் இல்லாமல் மக்கள் உதவி செய்தபோது இது போன்ற சம்பவங்கள் மிகவும் அரிதானவை அல்ல. மனம் சோர்வடைந்த மனித இதயம் பலமடைந்து தைரியம் பலப்படுத்தப்படுகிறது என்று எழுத்தாளர் கூறுவதாக கூறப்படுகிறது. कविवर रविंद्रनाथ टैगोर ने अपने प्रार्थना गीत में भगवान से प्रार्थना की थी कि संसार में केवल नुकसान मीन्स तींग इழைக்கிறது, ஓகேவா, नुकसान ही उठाना पड़े, धोखा ही गाना पड़े, तो ऐसे अवसरों पर भी ही प्रभु मुझे ऐसे शक्ति दो कि मैं तुम्हारे ऊपर संदेह மீன்ஸ் டவுட், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சந்தேகனா
கருங்க. யார் மேலேயும் சந்தேகப்படக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை ரவீந்திரநாத் தாகூர் வந்து இறைவன்கிட்ட வேண்டியதாக சொல்கிறாங்க. இதனுடைய டிரான்ஸ்லேஷனை பார்த்துருவோம். த poet Rabindranath Tagore had prayed to God on his prayer song that in the world there is only loss. If you have to cheat, then even so on such occasion, Lord, give me such strength that I do not doubt you. கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் தனது பிரார்த்தனை பாடலில் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார். உலகில் இழப்பு மட்டுமே உள்ளது. நீங்கள் ஏமாற்ற வேண்டியிருந்தால் இது போன்ற சந்தர்ப்பங்களில் கூட ஆண்டவரே, நான் உனக்கு சந்தேகிக்காத அளவுக்கு எனக்கு பலம் கொடுங்கள் என்று பிரார்த்தனை, அதாவது ப்ரே பண்ணதாக சொல்லுதாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், मनुष्य की बनाई विधियाँ गलत नतीजे तक पहुँच रही है तो उन्हें बदलना होगा. वस्तुतः आए दिन इन्हें बदला की जा रहे हैं, लेकिन अब ही आशा की जयती बूझी नहीं है. महान भारतवर्ष को बाने की संभावना बनी हुई है, बनी रहेगी. मेरे मन निराश होने की ज़रूरत नहीं है. Man-made method or reaching wrong result, then they have to be changed. In fact, they are being replaced the day after, but still the flame of hope is not executed. There is possibility of achieving great India will remain my mind. No need to be disappointed. அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட முறைகள் தவறான முடிவுகளை அடைகின்றன, பின்னர் அவை மாறுபட வேண்டும். உண்மையில் அவை மறுநாள் மாற்றப்படுகின்றன. ஆனால் இன்னும் நம்பிக்கை சுடர் அணைக்கப்படவில்லை. சிறந்த இந்தியாவை அடைவதற்கான வாய்ப்பு உள்ளது. அப்படியே இருக்கும். என் மனதில் ஏமாற்றப்பட தேவையில்லை என்று எழுத்தாளர் கூறுகிறார். ஏன்னா அவங்க பஸ்ஸில் நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா? அவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது. கண்டக்டர் அதை சொல்லிட்டு போயிருக்கலாம், இந்த மாதிரி பஸ்ஸு ரிப்பேர் ஆகிடுச்சு, நான் கொண்டு போய் கீழே போய் வேறு பஸ்ஸு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவள் சொல்ல முடியாமல் பயணிகள் பயப்படுவாங்கங்கிற ஒரு விஷயத்தை கருத்தில் வச்சுட்டு அவர் கீழே போய் புது பஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது தெரியாமல் எல்லாரும் என்ன பண்ணாங்க, டிரைவரை போட்டு அடிச்சிட்டாங்க இல்லையா? அதை தான் மனிதநேயம் இன்னும் இந்தியாவில் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை எழுத்தாளர் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிறது. இதனுடைய கண்டினியூட்டியாக நம்ம இந்த லெசனோட மீனிங்ஸை பார்ப்போம். நான் ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் கீழே கொடுத்த மீனிங்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். அதை உங்களுக்கு ரீட் பண்ண சொல்ல படித்தீங்கன்னாக்கா அதனுடைய மீனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். இது இப்போ கொடுக்குற மீனிங்ஸை உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு மெமரியும் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பேஜ் நம்பர் 41 இருக்கக்கூடிய மீனிங்ஸ், அதாவது சப்தார்த்தத்தை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணி மெமரியும் பண்ணிடுங்க. ஒரு 5 மீனிங்ஸ் இருக்குது. ஐ வில் ரீட் த மீனிங்ஸ். धर्म बीरू, जिसे धर्म छूटने का भया होगा और अधर्म से डरने वाला. ஓகேங்களா? அடுத்து पर्दाश फशा, भेद खोलना, दोष प्रकट करना, उजागर प्रकट करना, गद्दव्य स्थान जहां किसी को जाना हो, टॉन्टस तिलासा धीरज. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய கண்டினியூட்டியாக லெசனோட கொஸ்டின் ஆன்சரை அடுத்த செஷனில் பார்ப்போம். இந்த மீனிங்ஸை மட்டும் நல்லா மெமரி பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.